வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த வழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. அந்த காலத்தில் கறிக்கடைக்கு மட்டன் வாங்க போவேன். அப்போ அன்றைக்கி ஒரு 5 கடை போட போகிறேன்னு வச்சுங்க. ஒரு கடையை தோலை உரித்து தொங்க விட்டுருப்பாங்க, அதனை வெட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து வெட்ட போகிற 4 கடை அங்கே தான் கட்டி போட்டிருப்பேன். அதுக்கு ஒரு கீரை குலையை கட்டி வச்சுருப்பேன், அகத்தி கீரை, அந்த கீரை. அது சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அது என்ன நினைக்கும், அந்த கடைக்கு தான் அந்த பிரச்சனை, நமக்கு ஒன்றும் இல்லை அப்படி நினச்சிட்டு. அது மாதிரி தான் இந்த திகாக்காரன், திமுகக்காரன், காங்கிரஸ்காரன், கம்யூனிஸ்ட்காரன், போராளி பொறுக்கி பயலுக, விசிகா, நீங்கள்லாம் எவனுக்கோ ஜிகாத்து கொலை நடக்குதுன்னா அது அவனுக்கு தான், நமக்கு இல்லை இருக்கிற. டேய், காஷ்மீரில் பகல்காமில் எதை பார்த்து சுட்டான் தெரியுமா? ஜட்டியை அப்படி திறந்து பார்த்துட்டு சுண்ணத்து பண்ணலன்னு சுட்டான். நீ சுண்ணத்து பண்ணியிருக்கியா? திகாக்காரன் பண்ணியிருக்கியா? திமுககாரன் பண்ணியிருக்கியா? கம்யூனிஸ்ட்காரன் சுண்ணத்து பண்ணியிருக்கியா? காங்கிரஸ்காரன் பண்ணியிருக்கியா? விசிகா பண்ணியிருக்கியா? போராளி பொறுக்கி பயல்கள்னு சொல்கிறீங்களே, நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? கிறிஸ்தவனுங்க பண்ணியிருக்கீங்களா? அடே, சுண்ணத்து பண்ணலைன்னா சுட்டுவிடுவான். இதில் வேறு காசாவில் இஸ்ரேல் படையெடுத்து அழிக்கிறதுனால காசாவில் இருக்க மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். ஹமாஸ் பயங்கரவாதி சும்மா இருந்தால் அவன் அடிக்க போகிறான், நீ அடிக்க போய்த்தான் அவன் திரும்ப அடிக்கிறான். இதில் வேறு அவங்க அப்படியே அந்த நாட்டினுடைய ஒன்றைய முதலமைச்சர் எல்லாம் சேர்ந்து அதுக்கு எகென்ஸ்டாக உடனே நடவடிக்கை எடுக்கணும், அந்த போரை நிறுத்தணும். அதுக்கு ரோட்டில் இறங்கி மறியல் போராட்டம். அந்த இந்த வெத்து நடிகள் இருப்பானுங்க, அது பிரகாஷ்ராஜ், சத்யராஜ், அந்த சித்தார்த்து, இந்த போராளிங்க, இவங்கெல்லாம் நின்றுக்கிட்டு பயங்கரமாக அதை மத்திய அரசுக்கு ஐயாவுடைய அன்பான கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் இந்த காசாவில் இருக்க அந்த பாலஸ்தீனிய மக்களுக்காக ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதனால் இவங்களை அங்கே தொண்டு செய்கிறதுக்கு மத்திய அரசு இவங்களை அனுப்பி வைக்கணும். அங்கே போய் அந்த காசாவில் இருக்கக்கூடிய அந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு அனுப்பி வைக்கணும். அந்த அனுப்பி வைக்கும்போது மறந்துடாமல் இவங்களுக்கெல்லாம் அந்த சுண்ணத்து பண்ணி அனுப்பி வைக்கணும். ஏன்னா அங்கே ஹமாஸ் தீவிரவாதிகள் தப்பித்தேர்வின் ஜட்டியை திறந்து பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க, டுமில் சுட்டுப்பிடுவான் அவன். அங்கெல்லாம் அதை பார்க்க மாட்டான். அதனால் ஐயா என்ன சொல்கிறேன், அவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்து சமயத்தில் இருந்து கொண்டே இந்து சமயத்தை பற்றிய அறிவில்லாத தமிழ்நாட்டு இந்து சமய முட்டாள்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன். பிரச்சனை இன்னொருத்தனுக்கு நினச்சிட்ருக்காத. உனக்கு நீயும் சுண்ணத்து பண்ணாதவன் தான், உனக்கு அந்த பிரச்சனை உண்டு. அவங்களுக்கு மதம் என்ற முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா, அவங்க ஏற்கனவே பல முறை எல்லாரும் சொல்லியிருக்காங்க, உலகத்தில் இருக்க அத்தனை தலைவர்களும் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு ஷரியத் சட்டம், சுண்ணத்து பண்ணணும், தொழுகை பண்ணணும், இதை பண்ணலைன்னா நீ காஃபீர், ஒன்று ஜிகாத் கொலை பண்ணுவோம். இதுதான் அவங்களுடைய சட்டம். இன்னும் டெக்ளேர் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு மொழிப்பற்று தேவையில்லை, இனப்பற்று தேவையில்லை, தேசப்பற்று தேவையில்லை, வேறு எந்த சமுதாயப்பற்றும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதை வச்சுக்க மாட்டோம். எங்களுக்கு தேவை எங்கள் மதத்தில் நீ சேர்றியா சேரலையா. 3 கட்டால தான் அவங்க சொல்கிறது. ஒன்று, எங்கள் மதத்தில் சேர்ந்துட்டு நீ தொழுகைக்கு வா, சுண்ணத்து பண்ணு, எங்கள் மெத்தடில் சேர்ந்துரு. அப்படி இல்லையா, ஜெஸியா வரின்னு ஒரு வரி போடுவாங்க, அந்த வரியை கட்டிட்டு நீ இருந்துட்டு போ. அதுவும் இல்லையா, கட்டலையா, ஜிகாத்து தான் உனக்கு. அப்படி இந்த 3 தான் அவங்க கையில் வச்சுருக்குது. அதனால் எல்லா இந்துக்களும் நல்லா புரிஞ்சுக்கணும். யாருக்கோ நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நீ விரலை சூப்பிட்டு உட்காந்துருக்காத, அந்த கெடா குட்டி மாதிரி கீரை கொலையை கடிச்சிட்டு உட்காந்துருக்காத. அவனுங்களுக்கு விஷயம் முடிஞ்சவுடனே உனக்கு தான் வேக்காடு, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு 76 வயசு. இப்போ நாளைக்கு நினச்சா கூட உட்காந்து நானே நாக்கை சுருட்டிட்டு சமாதியில் உட்காந்துருவேன். என்னால் உட்கார முடியும், டக்குன்னு முடிச்சுக்குவேன், நான் கிளம்பிடுவேன். இப்போ ஓம் புள்ள விட்டி பேரன் பேத்தி சந்தோஷமாக வாழணுன்னா அந்தந்த நாட்டில் அந்தந்த சமயங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். இது இந்து சமயத்தை கொண்ட நாடு. அது காந்தி துரோகம் பண்ணியிருப்பார், நேரு துரோகம் பண்ணியிருப்பார். அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு நோக்கத்தில் இருந்துட்டு போகிறாங்க. இப்போ மோடிஜியை நம்பி நாம் அந்த எழுச்சியோடு இருக்கணும். வேறு எந்த சிந்தனையும் இந்த வெட்டி கழகம் வச்சுருக்கவன்
அந்த அவன் ஒருத்தன் கமலஹாசன் தெரிஞ்சானே, கிறிஸ்தவ காசுக்காகவே கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்தேன்னு வாயை கொடுத்துட்டு சுத்த புண்ணாக்குனானே. இந்த மாதிரிலாம் பயல்களை நம்பி ஏமாறக்கூடாது. அதனால் மத்திய அரசுக்கு அன்பான வேண்டுகோள், இந்த அன்பான நடிகர்களெல்லாம் உடனே காசாவுக்கு அனுப்பி வைங்க, சுண்ணத்து பண்ணிவிட்டு அனுப்பி வைங்க. இல்லாட்டி இவங்க நாட்டுக்கு சேவை செய்கிற இவங்களுடைய உயிரை நம்ம வீணாக இழந்துடக்கூடாது. மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.